வாவ் செமையா இருக்காது பாருங்க அப்பா செம்ம ப்ரெஷரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். எனக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃப்ரிட்ஜை வச்சுட்டு எப்படி ஒரு பைக் கார் வாஷர் ப்ளஸ் ஃபோம் வாஷர் பண்ணுறது அப்படிங்கிறத என்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி ஃப்ரிட்ஜு கிடையாது, ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஏர் கம்ப்ரஸரை மட்டும் வச்சுட்டு எப்படி பைக் கார் வாஷ் ப்ளஸ் ஃபோம் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத என்னைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசிட்டு வேண்டாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, நம்மளோட பைக் கார் வாஷ் பண்ண நமக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து இது போல் ஃப்ரிட்ஜில் உள்ள ஏர் கம்ப்ரஸர் ஒன்று வேணும். இந்த கம்ப்ரஸர் வந்து பக்கத்தில் உள்ள இரும்பு கடையிலேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சீப்பான ரேட்டு, ஒரு 200-250 ரேஞ்சில் வந்துச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இது போல் 20 லிட்டர் வாட்டர் கேன் ஒன்று வேணும் நமக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இது போல் கொஞ்சமாக வந்து 1.5 இன்ச் பிவிசி பைப்பு சின்ன ஒரு பிட்டு ஒன்று, அதே போல் வந்து எம்டிஏ ஒன்று த்ரெட்டர் டைப்பில் எண்டு கேப் ஒன்று வேணும் நமக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இது போல் வந்து ஓஸ் காலர் 3/4 இன்ச் ஓஸ் காலர் ஒன்று வேணும் நமக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இது போல் வந்து ஓஸ் கிளாம்ப் 2 வேணும் நமக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இது போல் கோட் ரேஞ்சில் ஒரு ஓஸ் காலர் ஒன்று வேணும் நமக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இது போல் கோட் ரேஞ்சில் ஏபிசி ஹோஸ் ஒன்று வேணும் நமக்கு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இது போல் 3/4 இன்ச்சில் கார்டன் ஹோஸ் ஒரு 2 மீட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபைனலாக நம்மளோட பைக்கு கார் வாஷ் பண்ண ரொம்பவே முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கு கார் வாஷ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கன்னுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம ரொம்ப சீப்பான ரேட்டில் எப்படி ஒரு பைக் கார் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ போடுறோமா, அந்த வீடியோ யூஸ் பண்ணியிருந்தேன். சேம் கன் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த கன்னில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் ஒரு பால் வச்சுருக்கேன் வாட்டர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. அதே போல் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கார்டன் ஹவுஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஓஸ் காலர் வச்சிருக்கேன். இந்த சைடை பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரிக்காக வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேனா இருக்கல, பேனோட டியூப் மட்டும் வச்சுட்டு எம்சியில் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் தான் வந்து நம்மளோட பைக் கார் வாஷ் பண்ண ரொம்ப முக்கியமான பொருட்களாக இருக்க போது. ஸோ இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த 20 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்திருக்கேன். அந்த 20 லிட்டர் வாட்டர் கேனில் வந்து இந்த 3/4 இன்ச் ஓஸ் காலரையும் அதே போல் இந்த கோட் இன்ச் ஓஸ் காலரையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த 3/4 இன்ச் ஓஸ் காலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த 3/4 இன்ச் ஓஸ் காலர் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனோட பாட்டமில் ஹோல் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னு வந்து இது வழியாக தான் வாட்டர் டெலிவரி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டிருக்கேன், இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் வந்து இந்த குவார்டர் இன்ச் ஓஸ் காலர் வந்து இந்த டாப்பில் வந்து இடத்துல ஹோல்ஸ் போட்டிருக்கேன், இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த குவார்டர் இன்ச் ஓஸ் காலர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய ஏரை இந்த ஓஸ் காலர் வழியாக இன்ஜெக்ட் பண்ண போகிறோமா. ஸோ அதனால் வந்து குவார்டர் இன்ச் ஓஸ் காலரை டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 ஓஸ் காலருமே அந்த வாட்டர் கேனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1.5 இன்ச் பிவிசி பைப்பை இந்த வாட்டர் கேனோட வாய்ப்பு இதில் வச்சு ஃபிட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 1.5 இன்ச் பிவிசி பைப்பு இந்த வாட்டர் கேன் உள்ளே வந்து போக மாட்டேங்குது. ஸோ வாட்டர் கேன் வாய் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 1.5 இன்ச் பிவிசி பைப் வந்து சின்னதாக போல் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து இந்த வாட்டர் கேனில் உள்ள பகுதியில் வந்து திணிச்சிக்கிறேன். கொஞ்சம் அமுக்கிட்டுக்குள்ள திணிச்சு அப்படின்னா இது மாதிரி கட் பண்ண பிறகு உள்ள ஈஸியாக போகும். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 1.5 இன்ச் பிவிசி பைப் மேலே வந்து இந்த எம்டிஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எம்டிஏ வந்து நான் வந்து பிவிசி சால்வெண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு இது மேலே வந்து எண்டு கேப்பை லாக் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வழியாக வந்து நம்ம இந்த வாட்டர் கேனில் வாட்டரை ஃபில் பண்ண போகிறோமா. ஸோ அதனால் வந்து பிவிசி சால்வெண்ட் வச்சு ஒட்டிட்டு எண்டு கேப் வச்சு மாட்டி லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாத்தையுமே நம்ம வாட்டர் கேனில் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓஸ் காலர் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பைப்பு ஃபிக்ஸ் பண்ண இடம் எல்லாமே வாட்டர் லீக்கேஜ் கேஸ் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக எம்சியில் யூஸ் பண்ணி நல்லாவே கவர் பண்ணிக்கலாம். ஓகே, வாட்டர் கேனில் அப்ளை பண்ண எம்சில் எல்லாம் ரொம்பவே நல்லாவே காஞ்சிடுச்சு. அடுத்ததாக நான் வந்து நம்ம இந்த கன்னையும் இந்த கம்ப்ரஸரையும் வந்து இந்த வாட்டர் கேன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் வந்து இந்த கன்னில் இந்த கார்டன் ஹவுஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஓஸ் காலர் எடுத்து இந்த டியூப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கார்டன் ஹவுஸை இந்த டியூப்பை மாட்டிக்கிறேன். மாட்டின பிறகு வந்து இந்த ஓஸ் கிளாம்பை நல்லா மேலே ஏற்றி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். அதே போல் கார்டன் ஹவுஸோட இன்னொரு எண்டை வந்து வாட்டர் கேனில் இங்கே வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓஸ் காலரை இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து இந்த ஓஸ் கிளாம்பு போட்டு டைட் பண்ணிக்கிறேன். வாட்டர் கேன் கூட இந்த வாட்டர் வாஷ் கன்னை கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தா வந்து நம்ம இந்த கம்ப்ரஸரையும் இந்த வாட்டர் கேன் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓகே, இந்த கம்ப்ரஸருக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா பைப்பு, இந்த பைப் வழியாக வந்து வெளில இருக்கக்கூடிய காற்றை வந்து சக் பண்ணி இழுத்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா பைப்பு இது வழியாக ப்ரெஷராக டெலிவரி பண்ணும். இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் ஒரு ஓஸ் காலரை கொடுத்து எம்சியில் வச்சு ஒட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னா வந்து இது போல் ஷார்ட்டாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த டியூப் வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அது ஒரு ரீசனால் வந்து நான் அதில் வந்து ஓஸ் காலரை கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஓஸ் காலரை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட எண்டை வந்து வாட்டர் கேனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் வந்து நம்ம கம்ப்ரஸரையும் வந்து நம்மளோட வாட்டர் கேன் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு எவ்வளோ ப்ரெஷராக வாட்டர் டெலிவரி பண்ண முடியுது அப்படிங்கிறது இதை வச்சு பைக்கை காரை வாஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்மளோட பைக்கு காரு வாஷரை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட 20 லிட்டர் வாட்டர் கேனில் கிட்டத்தட்ட 15 லிட்டர் கிட்ட நான் வாட்டரை ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் இது வழியெல்லாம் வாட்டரை ஃபில் பண்ணேன். ஸோ இதை வந்து இது எண்டுக்கே போட்டு போய் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கம்ப்ரஸர் வந்து நான் பவர் போர்டு கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கம்ப்ரஸருக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு ஒரு 30லேருந்து ஒரு 40 செகண்ட்ஸ் வரை வெயிட் பண்ணி அப்படின்னா வந்து நம்மளோட பைக்கை இல்லை காரை வாஷ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரெஷர் இந்த கேனில் பில்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பைக்கை காரை வாஷ் பண்ணலாம். ஸோ ஓகே நான் இப்போ கம்ப்ரஸருக்கு பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன். ஓகே கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கேனில் ப்ரெஷர் கொஞ்சமாக பில்ட் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் அழுத்தமான கேன் தான். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து நம்ம கன்னை கையில் எடுத்துக்கலாம். ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். அப்போ தான் வந்து தேவையான ப்ரெஷர் பில்ட் ஆகும். எப்பயும் திறந்தா கூட வாட்டர் ப்ரெஷராக போகும். பட் வந்து ஒரு அவ்வளோ ப்ரெஷராக கிடைக்காது. விட்டு விட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை கொஞ்சம் தொய்வாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இன்னமும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லா ப்ரெஷர் பில்ட் ஆகும். அதிகபட்சமாக ஒரு 40லேருந்து 50 செகண்ட்ஸ் வரை வெயிட் பண்ணி அப்படின்னா வந்து தேவையான ப்ரெஷர் இதில் பில்ட் ஆகிடும். ஓகே இப்போ வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே இன்னமும் அதுக்குது. ஸோ கேன் இன்னமும் ஃப்ரீயாக இருக்குது. ஓகே இப்போ தேவையான ப்ரெஷர் பில்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து நம்ம செஞ்ச சோஷியல் டிஸ்டன்ஸ் சைக்கிளை தாண்டியே நம்மளோட வாட்டர் கேன்லேருந்து ப்ரெஷர் போயிட்டே இருக்குது. ஸோ ப்ரெஷர் மீன்ஸ் வாட்டர் வேகமாக வெளில போயிட்டு இருக்குது பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ரஸர் ஆன் பண்ணி நம்மளோட பைக்கு கார் வாஷுக்கு தேவையான ப்ரெஷர் வந்து வாட்டர் கேன் பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வாட்டர் தீர்வு வரையுமே வந்து நீங்கள் கம்ப்ரஸர் ஆன்லே இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து கம்ப்ரஸர் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ண பிறகு வந்து வாட்டரோட ப்ரெஷர் லெவல் வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் வாவ் செம்மையாக ப்ரெஷர் அள்ளுது பாருங்கள். வாவ் வாவ் செம்மையாக இருக்காது பாருங்கள். அப்பா செம்ம ப்ரெஷரு. ஒரு நிமிஷம் தாண்டி நான் ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணிட்டேன். அந்த அடிக்குது தண்ணி. வாவ் வா 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 செம்மையாக இருக்குது பாருங்கள். வா சக்ஸஸ் செம்மையாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ரெடி பண்ண பைக் வாஷரை எப்படி ஃபோம் வாஷராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். முன்னாடி வந்து பைக் வாஷரில் வந்து நம்ம 20 லிட்டர் வாட்டருங்கள 15 லிட்டர் வாட்டர் ஊற்றி கம்ப்ரஸர் ஆன் பண்ணி பைக் வாஷராக ரெடி பண்ணோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேனில் இருக்கக்கூடிய வாட்டர் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு, அதாவது 6 லிட்டர் வாட்டர் மட்டும் வச்சுட்டு இந்த பார்த்தீங்கன்னா ஃபோம் லிக்விட் இருக்குது. இந்த லிக்விட் வந்து 3லேருந்து 4 முடி உள்ளே ஊற்றிட்டு வாட்டர் கேன் நல்லா ஷேக் பண்ணி அப்படின்னா வந்து ஃபுல்லாக ஃபோம் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்ப்ரஸர் ஆன் பண்ணி அப்படின்னா வந்து ஃபுல்லாகவே ஃபோமாக டெலிவரி ஆகும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா நம்ம? ஓகே நான் ஃபோம் ஊற்றிக்கிறோம்ல. இப்போ ஓகே அந்த கேனில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 6 லிட்டர் வாட்டர் இருக்குது. அதே போல் 5 மூடி வந்து ஃபோம் லிக்விடை ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து லாக் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே லாக் பண்ணியாச்சு. இப்போ ஷேக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபோம் ஷேக் பண்ண ஃபோம் கிரியேட் ஆகுது. பார்த்தீங்களா? வா ஃபுல்லாகவே ஃபோம் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே கேனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே இப்போ ஃபோமாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கம்ப்ரஸர் ஆன் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கம்ப்ரஸர் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. எனக்கு ப்ரெஷர் உள்ளே பில்ட் ஆகுது. அதே போல் வந்து 30லேருந்து ஒரு 40 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ரெஷராகவும் ஃபோம் நிறைய வெளில வரும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே 10 செகண்ட் ஆகிடுச்சு. ப்ரெஷர் நல்லா ஃபில் ஆகுது. ஓகே இப்போ ஓப்பன் பண்ணலாமா? ஓகே கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்குது பைப்பில், அது மட்டும் வெளில போயிட்டோம். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோமாக கக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். வாவ் இதாங்க ஃபோம் வாஷு. சிம்பிளாக முடிஞ்சா பார்த்தீங்களா? வா 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 செம்மையாக அள்ளி அடிக்குது பாருங்க ஃபோமை. ஓஹோ நல்லா ஸ்மெல் வாசமாக இருக்குது பைக் வாஷு லிக்விடு. ஓகே இப்போ ஃபோம் ஃபுல்லாக தீர்ந்துருச்சு. மறுபடியும் அந்த கேனை ஒன்ஸ் ஷேக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபோம் கிரியேட் பண்ண பிறகு மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே மறுபடியும் வந்து வாட்டர் கேன் ஷேக் பண்ணியாச்சு. இப்போயும் வந்து ஃபோம் ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே வா
பாருங்கள், ஃபோம் கன்று மாதிரியே இருக்குது, அடிச்சிக்க முடியாது. ஃபோம் கன்னை செம்மையாக அடிக்குது பாருங்கள். ஓகே, இப்போ தேவையான அளவுக்கு நல்லாவே ஃபுல்லாகவே ஃபோம் அடிச்சாச்சு. அடுத்தா வந்து நம்ம இதை கையாலாம் தேய்க்கணும். அதுக்கு மிஷின் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கல மீன்ஸ் எங்களுக்கு தெரியல. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பைக்கை வாஷ் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பைக்கை வாஷ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கம்ப்ரஸர் வச்சுட்டு எப்படி பைக்கு, காரு, ஃபோம் வாஷர்லாம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் மேலும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க. மீண்டும் மற்ற சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.